தேங்காயும் காய்ப்பதில்லை குழகிட வச்சுள்ளே குள்ளம் பார்த்து பூப்பதில்லை ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாடி ஒன்று கூடி சேர்வது காதல் தானே பிரிப்பது பாவம் தானே வெட்ட வெட்ட தடைக்கும் கொடி என்ன கொடி கூடம்மா வெட்ட வெட்ட தடைக்கும் கொடி என்ன கொடி கூடம்மா கட்டழகே கேளம்மா காதல் கொடி தானம்மா ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாகும் எண்ணிப்பாரு ஓடுகிற வண்டியோடு காதலிச்சா பாண்டி காட்டு மீனாட்சி காதலிச்சு மகந்தருக்கு பாவருட கோவில் சாட்சி ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மகந்தருக்கு பாவருட கோவில் சாட்சி கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாமூச்சி ஆடுகிறார் ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்றை விட்டு ஒன்று இருந்தால் எண்ணிப்பாரு ஓடுகிற வண்டியோடு முன்னாடி யாரும் வந்தாங்களா? ஆமா, முன்னாடி 4 பேர் வந்தாங்க. நல்லா நீ வரேன்னு சொல்லுவோம் ஓடி போயிட்டாங்க. ஏன்? கோவக்கார இல்ல. அப்படியா? சொல்லிட்டு என் தம்பி ரொம்ப டென்ஷன் பண்றீங்க. அப்படியா? பயந்துட்டாப்ல? பயமா? ஏ அப்பா வேர்த்து போச்சு சந்தனம் பூரா கரண்ட் சந்தனம் அங்கிட்டு தெரிஞ்சு வருங்க. பரவாயில்ல. இந்த பணியிலையும் உட்கார்ந்து பாக்குறாங்கல்ல. ஆமா ப்ரோ. உங்களுக்கு தான் முதல்ல கும்பிடு. காசை உள்ள படுத்துட்டு எந்திரிக்க முடியல. காசை கொடுத்து முட்டா அப்புறம் ஏமாத்தி போயிடுவாங்க. அதுன்னு அது மத்த ஊர்ல சொல்லலாம். ஆனா இந்த ஊர்ல விருப்பப்பட்டு கேட்டு பாட சொல்லி ஆமையா கை நிறைய கொடுத்து உங்களுக்கு செய்யறாங்க. சில நாடகத்துல நாடகத்தை பாக்குறவங்களுக்கு கிளப்பி விடுற ஒரு சீன் இருக்குல்ல. ஆமா, உட்கார வைக்கணும். அதுதான் திறமை. கண்டிப்பா கண்டிப்பா கூப்பிடுவோமா? கூப்பிடியா? வாங்க, பயப்படாது. சும்மா அர்ஜுன் சாமி சாமி நான் சொல்லிட்டேன், வாங்க பயப்படாங்க. அவ்வளவு கோபக்காரம் எல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லிட்டேன். ஏற்கனவே 4 பேரை குழந்தைங்க சொல்லாது. மண்ட வேல கொண்ட போட்டு சாமி ஜரையா மண்ட வேல கொண்ட போட்டு சாமி ஜரையா எந்த முறையா டயத்தில் எக்கோப்பட்டவர்கள் ஆலையால் புகழ்வது யார் பணத்துக்காகத்தான் பணம் அகன்று விட்டால் புகழ கூட்டணிகள் உண்மைதான் ஏழ்மை நிலை வந்தால் ஏழ்மை நிலை வந்தால் இதை என்னை பார்த்து நடக்காத அடைவான் கொள்ளை பணவதியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதனிலே மனிதனிலே பணவதியிலே குணங்குப்பையிலே நாராயணா இந்த சுக்கு காப்பி வச்சுட்டு அவங்க வெளியில வரைக்கும் உட்கார ஆரம்பிச்சாங்க. கூட்டு போயிடாத. 4 நாளைக்கு முன்னாடி காலையில வேடை வந்து சம்போ நேரம் இருந்த கூட்டமும் அம்போன்னு போயிடுச்சு. அது மாதிரி போயிடாம கிளம்பிட்டாரு. சத்த நேரத்துல வந்துருவாரு. வாங்க நாராயணா. வணக்கம். யாரு நீங்க? யாரு நீங்க? ஆமா, நீங்க யாருங்க? முதல்ல கேட்டது யாரு? ஏன் நீங்க கேட்ட உடனே நான் பதில் சொல்லணுமா? ஆமா, கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேட்டா முறையா இருக்கும். அவ்வளவு பெரிய ஆளா? அவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லல.
நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இடம் என்னுடைய இடம். எது? என்னுடைய இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. எது உங்களோட இடம்? இந்த இடமே. இந்த இடம் யாருக்கு? உங்களுதா? ஆமாங்க. நல்ல ஊருக்கார புடிச்சு கட்டி வச்சிருக்காங்க புளிய மரத்துல. யாய் இந்த இடத்தோட பேர் என்னையா? இந்த இடத்தோட பேரு வேள்விமலை சாரு. வேள்வி என்றால் என்ன? யாகம். யாகத்தை யார் நடத்துவா? தவ முனிவர்கள். என்னை போன்ற தவ முனிவர்கள் நடத்தக்கூடிய இடம். அப்ப இது எங்களுக்கு உரிய இடம். ஆமா. இது ஏங்க உங்களை மாதிரி முனிவர்கள் வருவாங்க, தவம் செய்வாங்க. சரி. ஆனா இந்த இடம் எங்களுதுன்னு. இந்த இடம் உங்களுதே அப்படின்றதுக்கு ஏதாவது வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கீங்க? அத்தாச்சிய. அத்தாச்சியவா? நீங்களா? ஆமா. எத்தனை ஆண்டுகளா வச்சிருக்கீங்க? இப்பதான் ஒரு 3 வருஷமா. ஓஹோ, அத்தாச்சிய 3 வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க. ஆமா. என் பொறுப்புல இருக்குது. உங்க ஒரு ஆள் நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா இல்ல வேற யாரும் வச்சிருந்தாங்களா? அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் ஒரு 5 வருஷமா வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா ஒரு 2 வருஷம் வச்சிருந்தாரு. ஓஹோ. அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா ஒரு 5 வருஷம் வச்சிருந்தாரு. இப்ப மாத்தி மாத்தி வச்சிருக்கீங்களே, கிளியலையா? பரவாயில்ல, கிழிஞ்சாலும் பரவாயில்லன்னு நாங்க வச்சிருக்கோம். என்னையா சொல்ற? ஆமா. எந்த எந்த அத்தாச்சி சொல்றீங்க? நீங்க எந்த அத்தாச்சி கேக்குறீங்க? அந்த இடத்திற்குரிய ஆவணம் பட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதத்தான் சொன்னேன். நானும் அதைத்தான் சொன்னேன். ஓஹோ. இப்ப என்கிட்ட இருந்தா ஏன் பட்டா? ஆமா. உங்ககிட்ட இருந்தா என்னையா சொல்லியா? உங்கள் பட்டா. ஓஹோ, பரவாயில்ல, கெட்டிக்காரனா இருக்க. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். தாங்கள் யார்? நீங்கள் யார்? கேட்டது நானு. முதல்ல கேட்டது நானு. இப்ப கேட்டா நான் சொல்லணுமா? ஆமாங்க, ஒருத்தர் கேட்ட ஒருத்தர் சொல்றது இல்லையா? ஓஹோ, நான் சொல்லவா? அப்ப நீங்க சொன்னா தானே எனக்கு யாருன்னு தெரியும். அதான் நான் சொல்லவான்னு கேட்டேன். நீங்க யாருன்னு கேட்டவொடனே நீ யாருன்னு என்ன கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? சரியா, நீ கேட்டிருக்கீல, சொல்லு. என்னை யாருன்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, அப்படித்தானே? அப்ப நீங்க கேட்டா சொல்லணும். யார் சொல்லணும்? நீங்க தான். நான் சொல்லணும். ஆமா. சொன்னா உங்களுக்கு கேட்க தெரியுமா? முதல்ல தெரியும். தெரியும். தெரிஞ்சனால தானே கேக்குது. ஓஹோ, நான் சொல்றத சொன்னா நீங்க கேட்கறத கேட்டுருவீங்க. கேட்பேன். அப்படித்தானே? ஆமா. நான் திரிலோக சஞ்சாரி. என்னங்க? திரிலோக சஞ்சாரி. நாங்க பூலோகம் சஞ்சாரி. திரிலோகம்னா 3 உலகத்துக்கும் போக வரக்கூடியவன். நான் பூலோகம்னா அந்த நாட்டுக்குள்ளேயே சுற்றி தீருவோம், பூமிக்குள்ளே. ஓஹோ, என்னுடைய பேரு கேக்குறீங்க? அப்படித்தானே? ஆமா. சொல்லவா? சொல்லுங்க. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, கலக பிரியா ஆர்தான். ஐயா, இரியா அவிச்சது பொரிச்சது எண்ணெயில போட்டு எடுத்ததெல்லாம் சாப்பிட்டு பேரத்தானே கேட்டேன். நான் கேட்டது என்ன பேரு? ஆமா, திரும்ப சொல்லு. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு. ஐயா, இந்த சிவா பேரை கேட்டா முழு விளக்கத்தோட சொல்லணும் இல்லையா? இன்னாருமே இன்னாருன்னு சொல்லலாம் வேண்டாம். உங்க பேர் என்ன? ஓஹோ, அப்படி கேட்டீங்களா? உங்களுக்கு வரிசையா சொல்லிட்டே வந்தாத்தேன் சொல்ல வருமா? இல்லையா, என்னுடைய பேரு நாரதன். நாரதன்? ஆமாங்க. ஓ, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ ஐயா அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க நானே தாயா. பரவாயில்ல, கேள்விப்பட்டிருக்கேன். என்ன மனுஷன் நீ? ஏயா உங்க பேரை இங்க என்ன நார் அடிக்கிறாங்க தெரியுமா? ஏன் பேரை நார் அடிக்கிறாங்களா? என்னையா சொல்ற? யார் வீட்லயும் சண்டையை மூட்டி விட்டானா என் பேர் நாரதன். இழுச்சாப்பா, அந்த நாரதன் கிடையாதுயா. அதாவது நாரதர் கழகம் எல்லாரும் சொல்லுவாங்க. நாரதர் அப்படின்னா கழகத்தை இழுத்து விடுறவன். ஆமா ஆமா. ஏன்னா எங்க கழகம் நற்கழகம், நன்மையில தான் முடியும். எங்க கழகம் துர்க்கழகம், போலீஸ் ஸ்டேஷன்ல தான். நீங்க கம்பெடுத்து கழகம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க தெம்பால கழகம் பண்ணுவோம். எந்த தெம்புல? எங்களுடைய தெம்புல கழகம் பண்ணுவோம். நாங்களும் தெம்பு இருக்கனாலதான் மண்டையை உடைக்கிறோம். உங்க தெம்புதான் தெரியுதுல. ஏன் இந்த தெம்பு இல்ல உங்க தெம்புதான் இன்னைக்கு ஒவ்வொரு. ஏன்னா பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ கடைகள் இருந்தா இந்த பசுமையான ஒரு விளம்பர பலகை வச்சு ஒரு கடை இருக்கு. சரி, அதுலதானே அவங்க கூட்டமே கிடக்கு. இந்த தெம்பு பூரா அங்க இறங்கி போதுல எல்லாமே. அப்படி பேச போனா எங்க கூட்டம் எல்லாம் அங்க போலன்னா தமிழ்நாட்டுக்கு நிதியும் இல்ல, ஒரு மஜிலும் இல்ல. ஓஹோ, 5000 ரூபாய் 3000 ரூபாய் அவுக்க முடியாது. என்ன செய்வேன்? நீங்கதே வருமானத்தை கொடுக்குறீங்க. ஆமா, அதுல எவ்வளவு தீமையான விஷயங்கள் இருக்கு தெரியுமா? தீமையான விஷயம் இருக்கட்டும், குடிக்க சொல்லியிருக்கோமா? பாட்டுல கீழே எழுதியிருக்கோம்ல, மது உயிருக்கு நாட்டுக்கு கேடுன்னு. ஆமா, அடிக்க தெரியுமில்ல. ஆமா, அப்புறம் என்ன மது குடிக்கணும்? ஓஹோ, அதத்தாய நான் கேட்கிறேன். அப்புறம் எதுக்கு குடிக்கிறீங்க? அதுல என்ன கிடைக்குது உங்களுக்கு? யாருக்கு தெரியும்? குடிக்கிறாளா பார்த்து கேட்கணும். ஓஹோ, நானே சோடா. இந்த நாட்டுல குடிச்சவங்களுக்கு மரியாதையா, படிச்சவங்களுக்கு மரியாதை? குடிச்சவங்களுக்கு தான் மரியாதை. எப்படி சொல்றீங்க? காரணம் இருக்குங்க. எப்படிங்க? இப்ப நீங்க படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்க. சரி, நீங்க படிச்சிருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நானா? சும்மா சொல்லுங்க. படிச்சிருக்கீங்க? நான் பிஎட் முடிச்சிருக்கேன். பிஎட் வாத்தியாருக்கு படிச்சிருக்கீங்க? ஆமா. வேலை கிடைச்சா? இல்லையே, கிடைக்கல. படிச்சேன் பூரா இன்னைக்கு வேலை கிடைக்காம இருக்கேன்.
ஓஹோ. இதே குடிச்சவனை பார்த்து கூப்பிட்டு நீங்க என்ன படிச்சிருக்கேன்லாம் கேட்க வேண்டாம். சாராயத்தை போட்டு நான் ரோட்ல வந்து நின்னோம்னு வச்சுக்காது. சரி. லாரிக்காரி அங்க வர்ற லாரிக்காரி வண்டி அங்கேயே நிப்பாட்டி வந்து காலில் விழுந்து வண்டியை முந்தானத்தை எப்சி கூப்பிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓரமா போடா நல்லா இருப்ப புண்ணியவனை சொல்லி என்னைய கொண்டு உட்கார வச்சுட்டேன் போவாரு. ஓஹோ. அதே நேரத்துல படிச்சவன் குறுக்க போயிட்டா படிச்சவன் குறுக்க போனா போட்டு தூக்கி போயிட்டே இருப்போம். இப்ப படிச்சவனுக்கு மரியாதை குடிச்சவனுக்கு மரியாதை. ஓஹோ. ஏன்னா இந்த பாட்டில் பார்த்து குடிச்சவனை பார்த்து சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சு தெரியுமா? டேய் மனிதா, நீ என்னைய குடிச்சிட்ட, முழுசா குடிச்சிட்ட. சரி. அதனால ஒன்னால நான் காலி ஆயிட்டேன் இன்னைக்கு. சரி. இப்ப நான் முழுசா உனக்குள்ள வந்துட்டேன்டா. இனிமே உங்க அப்பா அம்மா நீ காலி தான்டா அப்படின்னு. அப்ப நீ சாப்பிடுவ போல. நான் சாப்பிடுறேன். ஒரு பாட்டில் பார்த்து மனிதனை சொல்லிச்சாமியா. அப்படி சொல்லிச்சா? சரி சரி. எங்க இருந்து வர நீங்க? நான் மேலூர்ல இருந்து வர்றேன். ஆமா ஆமா, வரும்போது அந்த பைபாஸ் முக்குள்ள ஏத்துனமே. எந்த மேலூரையாச்சு? அட நீ இதே மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரும். மேலோகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு. இப்ப நீங்க எங்க பூலோகத்துல வாழ்றீங்கல்ல, எங்க உங்க ஊரை சுருக்கி சொல்லுங்க அப்பா. அது வேற மாதிரி. கீழூர். கீழூர். ஆமா. ஏன்னா மேலூருக்கு எதிர்ப்பதம் கீழூர். சரி, இவ்வளவு அறிவா பேசுறீங்களே, என்னத்தை திங்கிறீங்க? எங்க அண்ணமே பீ திங்கிறேன். சோறு தாங்க திம்பான். ஓஹோ. நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நாங்க வந்து சாப்பிடுறது கிடையாது. ஏன்? வயிற்றுல கட்டியா? காற்றை மட்டுமே உட்கொண்டு வாழக்கூடியவங்க. காத்த மட்டும் எப்படிங்க? அட எங்களுக்குலாம் அதெல்லாம் கிடையாதுயா. நரை திரை சாக்காடு இதெல்லாம் கிடையாது. மூப்பு எதுவுமே கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா? வயசுல 2 வச்சிருப்ப சைடுல. சத்தியமா இல்லையா? கல்யாணம் ஆகலையா? இல்ல. ஏன்? பிடிக்கல. என்ன பிடிக்கல? அந்த ஆசையை பிடிக்கல, இல்லற வாழ்க்கையை பிடிக்கல. கல்யாண ஆசை பிடிக்காத மனுஷனா? அதுக்கெல்லாம் நாங்க அப்பாற்பட்டவர்கள். கல்யாண ஆசை பிடிக்காது கிடையாது எங்களுக்கு. அதாவது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகள் இல்லாதவங்க. ஓ, 3 ஆசையும் அறுத்து எடுத்தாச்சா? வெறுத்து வேணான்னு ஒதுக்கியாச்சியா? ஏங்க? அதே சொல்றீங்களா, பிடிக்கல. இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கா உங்களுக்கு? அது ஒரு பிறவியில ஆச்சு. அப்ப எத்தனை பொண்டாட்டி? சும்மா 52 மணிக்கு. அதனாலதான் இந்த பிறவில உனக்கு பொண்டாட்டி ஆசையே வரல. ஏயா? அப்புறம் 52 பொண்டாட்டியை சமாளிச்சிருக்கணும்ல. ஓஹோ, அது ஒரு பிறவியப்பா. சரி சரி. இப்ப இது பேர் என்னங்க? இது மகதையாள். என்ன யாழ்? மகதையாள். இசை மீட்டக்கூடிய கருவி. இது யாரை மாத்தி வச்சிருக்கீங்க? என்னுடைய தங்கை. என்ன வேணும்? ஒரு பெண்ணி. அது உங்களுக்கு ஆசை இல்ல? கிடையாது. பெண்ணு மேல கிடையாதுன்னு சொன்னேன். இருங்க, பெண்ணு மேல ஆசை இல்லைங்கிறீங்க. ஆமா. இதை யாரை மாத்தி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க? ஒரு பெண் வந்து யாழா மாத்தி வச்சிருக்கேன். இதை எப்படி வாசிப்பீங்க? வாசிக்கிறதா எப்படி? வலது கையில மீட்டுவோம், இசை மீட்டுவோம். அதுங்க வாசிக்கிறதுக்கு விரல் வச்சு மீட்டுவீங்க. ஆமா. அந்த மீட்டுறீங்கல்ல, அது பேர் என்ன? நரம்பு. நல்ல மனுஷன். ஏன்? பொம்பளை. எனக்கு ஒண்ணும் புரியலையே. பொம்பளை எல்லாம் கேட்டுங்க. அப்போ பொம்பளாஜே இல்லையா? அவர் எப்பெல்லாம் நோக்கம் வருது அப்பெல்லாம் தங்கச்சியை போட்டு நோண்டுவார். பாட்டுக்கு இசை மீட்டக்கூடிய கருவியா? அப்படி இருந்தாலும் வாசிக்கணும்னா அது வேணும்ல. ஆமா. இப்ப விவரமா பேசுறீங்க. நீங்க யார் முதல்ல? இந்த இடத்துக்கு காவலாளி. நீ காவலாளியா காவலியான்னு கேட்கல, யாருன்னு கேட்டேன். மனுஷன். நீ மனுஷனா மிருகமானு கேட்டனா? யாரையா நீ? எங்க அப்பனுக்கு புள்ள. உங்க அப்பனுக்கு புள்ளையா? நான் எங்க அப்பனுக்கு புள்ள. நீ உங்க அப்பனுக்கு பிள்ளைன்றீல. எப்படி புள்ள? உங்க அப்பா பெத்தாரோ? நீ இல்ல. எப்படி பிறந்தீங்க? எங்க அம்மா வயித்துல இருந்து. உங்க அப்பாவுக்கு பிள்ளைன்ற உங்க அம்மா வயித்துல இருந்து எப்படியா பிறந்தீங்க? எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் ஒத்த புள்ள. எப்படி 2 பேரும் பாதி பாதியா பிரிச்சு ஒட்ட வச்சாங்க அவங்கள? அப்படி இல்லைங்க. இப்ப நான் வந்து எங்க அப்பாவோட வலது தொடையில இருந்து தோற்றுவிக்கப்பட்டவன். நான் எங்க அம்மா வயிற்றுல இருந்து அறுத்து எடுக்கப்பட்டவன். அறுத்து இன்னைக்கு பூரா அறுத்து தானே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா பூரா இந்த மாதிரி. ஏன்னா இப்ப அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீங்க பிறந்தோம்னு சொல்றீங்க. ஆமாங்க. 2 பேருக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும்? அதுதாங்க எனக்கு கொஞ்சம் புரியல. அந்த விஷயத்தை மட்டும் சொன்னீங்கன்னா நான் போற வழியில ஒரு 4 பேருக்கு சொல்லிட்டு போவேன். எப்படியே இருக்கிற செருப்பெல்லாம் என்னைய பார்த்து வரணும்னு. ஏயா? ஏன்னா தெரியாததை உன்கிட்ட கேட்கறேன்னு சொன்னேன்னா 4 பேர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஓ, திருமணம். யார் யாருக்கு? எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திருமணம். ஆமா. திருமணம் நடந்தோன்னு நீங்க பிறந்துட்டீங்களா? இல்ல இல்ல. அப்புறம் காலையில 6 மணிக்கு முகூர்த்தத்துல தாலி கட்டினாங்க. சரி. சாயந்தரம் 7 மணிக்கு முகூர்த்தத்துல எங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு ரூமுக்குள்ள விட்டாங்க. அடுத்த 7ஆம் மாசம் என்னை வெளியே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ரூமுக்குள்ள 2 பேரும் போனோன்னு நீங்க எப்படி வெளியே வந்தீங்க? அது அப்ப நம்ம மிருதங்கக்காரையும் தாளக்காரையும் ஒரு ரூமுக்குள்ள அனுப்பிச்சு விடுவான். அவர் 2 அனுப்பி விட்டீங்கன்னா ஊருக்கு கவனமா பேசும். ஏயா? அது வேற மாதிரி ஆயிடும். வேணான்றியா? சரி, எப்படி நீ பிறந்தேன்னு? அப்படித்தான். அதத்தாயா கேட்கிறேன். எப்படி? எங்க அப்பா வந்து கட்டில படுத்திருந்தாரா? சரி. எங்க அம்மா வந்து எங்க அப்பா மேல கட்டில படுத்திருந்துச்சா? கட்டில படுத்திருந்துச்சா உங்க அப்பா மேலையா?
கட்டிலையும் எங்க அப்பா மேலே மாறி மாறி படுத்துருந்துச்சா? ஏன் இடம் பத்தலையா? அதுக்கு இல்லங்க. சரியா, கட்டிலாம் பெரிய கட்டில் தாங்க. ஓஹோ, அப்புறம் எதுக்கு உங்க அம்மா மேல ஏறி படுக்கணும்? அது உடல் உறவுன்னு ஒண்ணு இருக்கு. ஓஹோ, ஆமா, சரி, அது புரியுது. இப்ப உடல் உறவு அப்படின்னா திருமணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. இப்ப தாலி கட்டுனது யாரு? எங்க அப்பனோட அக்கா. எங்க அம்மா. என்னைய பறிச்சு விட்டாரு ஒரு விதத்துல. இல்லையா, தாலியில கட்டுன எங்க அப்பா. எங்க அம்மா அப்பா மட்டும்தான் கட்டுனாரா? இல்ல எங்க அப்பாவோட அக்காவும் பின்னாடி இருந்து முடிச்சு போட்டாங்க. ஓஹோ, அப்ப உங்க அப்பா உங்க அத்தை 2 பேரும் கட்டியிருக்காங்க. தாலியை வாங்கிக்கிட்டது உங்க அம்மான்றீங்க. ஆமா. அப்ப இந்த முதலிரவு அப்படின்னு அந்த அறைக்குள்ள போனாங்கல்ல, தாலி கட்டினவங்களும் தாலியை வாங்கிக்கிட்டவங்க தானே போனோம். அதுக்காக என்னங்க அத்தையை கூட்டி உட்காரச்சு விளக்கு பிடிக்க சொல்லட்டுமா? சரி, ஏதோ சொல்றியா அப்படியே குடும்பத்துக்கு எடுத்து விடு. சரி, நீங்க யாரையா முதல்ல இந்த இடத்துக்கு காவலாளி சொன்னேனே? அதான் பேருன்னு ஒண்ணு இருக்கும்ல. என் பேரா வீரத்தேவன். ஓ, வீரத்தேவனோ நீ? பரவாயில்ல. எனக்கு இன்னொரு பேரு இருக்கு. என்ன பேரு? புலிக்குத்தி பாண்டி. அது எப்படி சிறப்பு பெயரா? இல்ல ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது காட்டுக்குள்ள புலி ஒண்ணு வந்துருச்சு. சரி. அப்ப என்ன வேண்டாம், நாங்க புலியை பார்த்தோன்னு என் கூட இருந்தவங்க அன்னையெல்லாம் ஓடிட்டாங்க. ஓஹோ. நான் என்ன பண்ணேன், தைரியமா அங்க கார் இருக்குதீங்களா, அந்த தூரத்துல புலி நிக்குது. பார்த்தா ஒரு 300 கிலோ வெட்டா இருக்கும். எப்படி பார்த்தோன்னே இடம் தெரியுமா உங்களுக்கு? பார்வையில நாங்க கணிக்கக்கூடிய ஆளு. பெரிய வேடனாத்தானே இருக்கும். பார்த்தோன்னே என்னைய பார்த்து கர்ஜிக்குது. ஓஹோ, நீங்க பயப்படாம நிக்கிறீங்க எதுக்கு? அப்படி கத்துது. இது புலி சத்த மாதிரி இல்லையா? இருக்கா, நான் புலி மாதிரி எங்கிட்ட கத்துறேன். அது மாதிரி கத்துது. சரி, நாங்க பார்த்தோன்னே ஆஹா புலி வந்துருச்சு. நான் என்னென்ன செய்யறேன்னு தெரியாம பட்டக்குன்னு கீழே பார்த்து தண்டி கட்டை. சரி, கட்டை எடுத்து உடைச்சேன். கட்டையை உடைச்சதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன் பந்தத்தை கொளுத்தலாம்னா துணி இல்ல. சரி, புலிய பார்த்து புலி அங்கே இருவாருன்ட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டேன். நேரா வீட்டுக்கு போய் எங்க அப்பன் பழைய வேட்டியை எடுத்து கிழிச்சிட்டு திரும்ப புலிய பார்த்து வந்தேன். சரி, புலி அங்கேயே நின்னுச்சு. நீ வர்ற வரைக்கும் நின்னுச்சு. சரி, நான் புலிய பார்த்து புலி ஆஹா தீன்னு சொல்லலான்னு பார்த்தா மண்ணன் இல்ல. திரும்ப புலி அங்கேயே நிக்க சொல்லிட்டு சரி நேரா வீட்டுக்கு வந்து மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு பெட்ரோல் பங்கு போய் இது நேரா போய் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி ஊத்தி சரி நேரா போய் அது வரைக்கும் அந்த புலி அங்கதான் நிக்குது. திரும்ப புலிய பார்த்து புலி தீன்னு சொல்லலான்னு பார்த்தா பந்த எரியல, தீப்பெட்டி இல்ல. திரும்ப புலி அங்கேயே இருவாருன்ட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நீ பார்த்தது உண்மையிலே மிருக புலியா இல்ல வேற எதுவும் புலியா? புலிதாங்க. சரி, திரும்ப பந்தத்தை பத்த வச்சு நீ போயிட்டு வர்ற வரைக்கும் நின்றுகிட்டே இருந்துச்சு. சரி, நான் பத்த வச்சு புலிய பார்த்தேன். புலி இது தீ. புலி சரி இது தீ. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. அதான் நீ சொல்லிட்டே, அப்ப நான் வேற சொல்லணுமா? ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. சொல்லு. இல்ல சொல்லியா? அப்ப வெரைட்டி இருக்க கல்யாணம் எப்படி இல்ல? மதுரையில ஒருத்தர் இருந்தாரு. சரி, பருத்தி வீரன் அப்படின்னு. ஆமா, பருத்திய பாதுகாத்தனால அவருக்கு என்ன பேரு? பருத்தி வீரன். அதே மாதிரி மதுரைய காத்தவன் யாரு? மதுரை வீரன். புலிய தீய வச்சு நீ விரட்டினால. ஏன்னா இப்ப என்ன கேட்டாலும் நீங்க பதில் பேசுவீங்களாம்ல? ஆமா பேசுவாங்க. உள்ள சொல்லிக்கிட்டாங்க. இப்ப இவ்வளவுனா கேட்டீங்கல்ல, இப்ப மண்ணுல தீ பிடிச்சா என்ன தீயா? மண்ணுல தீ பிடிச்சா மண் தீ. கல்லுல தீ பிடிச்சா கல் தீ. பரவாயில்லையா, நல்லா பேசுவேன். புல்லுல தீ பிடிச்சா எங்க வீட்டுனாலும் அங்கே இருந்தா வயந்தாங்க சொல்றா வெட்டி இப்படிதான் பாருங்க. ஐயா, உங்க அப்பா பேர் என்ன? இல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க இப்படியா கேட்டதுனால, இப்ப ஒரு அறிவாளிக்கு 3 பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல பாருங்க முட்டாளுக்கு ஒரே பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி? இப்படிதான் பாருங்க, அறிவாளிகள் 2 பேரு சரி கண்மாய் கரை வழியா நடந்து போறாங்க. சரி, 2 அறிவாளிகள், 2 பேருமே அறிவாளிகள். நம்மள மாதிரி. ஆமாங்க, கிட்டத்தட்ட அப்படித்தான். அப்ப 2 பேரும் நடந்து போறாங்க. போகும்போது முதல் அறிவாளி திரும்பி நின்றாத்தே நான் கதை சொல்ல தோதாங்க. முதல் அறிவாளி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, என்ன விழுந்துமோன்னு கேட்கிறாரு. என்ன விழுந்துமோன்னு கேட்கிறாரியா? என்ன விழுந்துவோம்பள் என்ன விழுந்துமோன்னு கேட்கிறாரு. அப்ப சரியா, என்ன செய்யட்டும்? அதுக்கு பதில் இன்னொரு அறிவாளி சொல்றாரு. என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? நீர் விழுந்தோம்பு. நீர் விழுந்தோம்னு சொன்னார். சரி சரி, என்ன விஷயம் அப்படின்னா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்களே கேட்டுக்கோங்க.
கம்மாக்கார வழியா போகும்போது மடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மடைக்கு உள்ள என்ன வச்சிருப்பாங்க, தூம்பு வச்சிருப்பாங்க. இப்ப முதல் அறிவாளி என்ன கேட்கிறாரு, இது என்ன விழக்கூடிய தூம்பு சரி அப்படின்னு முதல் அறிவாளி கேட்டாரு. அதுக்கு பதில் சொன்னது இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, நீர் விழும் தூம்பு. நீர் விழும் தூம்பு, ஆமா, தண்ணி வரக்கூடிய தூம்பு இதெல்லாம் இருக்கு. ஆமா, உங்க பேரு வீரத்தேவன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, உள்ள சத்தம் கேட்டுச்சு. உள்ள என் தங்கச்சி ஆளு இருக்கா. ஓஹோ, அவங்க அங்கிட்டு உங்களுக்கு ஆளா? ஆமா, பரவாயில்லையே. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? திணைக்காவல் பாக்குறோம். காவல் பாக்குறீங்க. உங்க அப்பா பேரு நம்பிராஜன், உங்களுடைய அம்மா பேரு நங்கை மோகினி. ஓஹோ, அப்ப காவல் கண்ணியமா பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா, உங்க அப்பா அம்மா பேரு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்க அப்பாவா பிரம்மன், உங்க அம்மா பேரு கலைவாணி. ஓ, கலைவாணி மேடம். கலைவாணி, கலைவாணி. ஆமா, நாக்க மடிச்சு போடணும். நாக்க மடிச்சு போட்டாதே வரும். சரி சரி. ஆமா, இப்போ இங்க வந்திருக்கீங்க. ஆமா, யார பார்க்கணும்? இல்ல சத்தம் கேட்டுச்சு, அதாங்க என் தங்கச்சி ஆளு முதல்ல ஆளு உள்ள. சரி, இல்ல பல்கா இருப்பா. ஓஹோ, காவல் பாக்குறாரு. சரி, நீங்க பாக்கணுமா? அந்த பிள்ளைய எனக்கு எப்படி ஆசி வழங்குறீங்களா? இல்ல, உனக்கு வழங்குனது வேற. அந்த பிள்ளைய கூட்டியாந்து இந்த இடத்துல கொஞ்சம் குனிய சொன்னேன்னு வச்சுக்க. குனிய சொல்லி நான் செஞ்சுட்டு குனிய சொல்லி என்ன செய்வீங்க? ஆசீர்வாதம் பண்றதுக்கியா? எவ்வளவு குனிஞ்சா தானே ஆசீர்வாதம் பண்ண முடியும். கூட்டி விடுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எவ்வளவு கொடுப்பீங்க? நிறைய பண்ணிட்டு போலே இந்த வேலை. ஆக வர சொல்றீங்களா? பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் போயிச்சு இல்லை. எவ்வளவு தருவீங்க? டேய், வர சொல்லி. சரி, 100 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். நீ பிச்சைக்காரி கரைஞ்சு விடுறாங்க. ஓடிவாடா மயில. வர நீ கொள்ளக்காரியானாயே, எதை வச்சு ஏலெஞ்ச நீ தொலைச்சு உள்ளிருக்கும் இதயத்தை திருடி போட்ட விழிகள் ஈட்டியோ, அது ஊடுருவி பாயுதே. ஆடி வெள்ளக்காரமே ஆயி, நீ கொள்ளக்காரியானாயே, வெள்ளக்காரமே ஆயி, நீ கொள்ளக்காரியானாயே, எதை வச்சு ஏழு தொலைச்சு உள்ளிரு
உள்ளிருக்கும் இதயத்தை திருடி கொண்டு வெள்ளத்தில் அடிச்சு பதுவோம் என் உயிரை இழுத்து போராயே வெள்ளத்தில் விழுந்த என் உயிரை இதில் நடத்தி போராயே வெள்ளம் உள்ளபடி வெட்டியடி கரசெடி பரதே பரதே பரதேடி எல்லை கோடு எல்லையடி மறந்தே மறந்தே மறந்தேடி உலகை உன்னால் மறந்தேடி வெள்ளக்கார வேளாவி கொள்ளக்காரியானாயே எதை வச்சு ஏந்த நீ தொலைச்சு உள்ளிருக்கும் இதயத்தை திருடி கொண்டு மொழி என்ன சாட்டையோ சள்ளோட வைக்கிறே தரே ராரே ராரே ராரா தரே ராரே ராரே ராரா. அடுத்த காவல்ல யார் இருக்கா சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி என் ஆளுக்கு ஏதாவது கொடுங்க. ஆஜிக்கு உங்க கொட்டையை ஒண்ணு. தங்கச்சி வாடா வள்ளிக்கண்ணு என் ஜிஜிலு ஜிஜிலு என் பிஜிலு பிஜிலு ஜிங்கினு ஜிங்கினு என் தங்கச்சி அவங்க செல்லமா செல்லமா ராசாத்தி ஓ நினப்பு ஓ நினப்பு என்ன பிரச்சனை பாட நல்லா வாசிக்கிறீங்க வரமாட்டேங்குது என்னடா புள்ள பத்துக்கிட்டு இருக்கிய கூப்பிட்டோம் வர்றது இல்லையா கூப்பிட்டோன்னே வரமா அத்த மகனே ஆசை அத்த மகனே சுத்து சவனே நாயே அத்த மகனே அத்த மகனே ஆசை அத்த மகனே சுத்து சவனே நாயே அத்த மகனே மக மகனே மாமகனே மனசுக்குள்ளே நாயே மாமகனே எப்பொழுது என்ன வந்து சேரும் வச்சானே உன்னுடைய நானே எழுதி வச்சானே
கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கா. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா என்ன? என்ன இவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்றியா? ஆமா, கனவு கண்டியா? இத சொல்றது என்ன பைத்தியம் முடிக்கணுமா? நாரத மகரிஷி நாம எப்படி முன்னாடி வந்துள்ளாரா? ஆமா, நிஜமா சொல்றியானே? நிஜமாதான். வரவேற்பு கொடுத்தீங்களா? அதெல்லாம் நல்ல செமக்க தக்கன கொடுத்தேன். அப்படியா? எங்க அவரு? ரொம்ப பேசுறாரு. நீ பேசு, ஏதாவது வம்பு பண்ணாருன்னா சொல்லு. பின்னாடி அண்ணன் வீச்சர்வா உட்காந்து தீட்டிட்டு இருக்கேன். எங்க அவர்? இதோ அழைக்கிறீர்கள் சாமி. நாரத மகரிஷியின் பாதம் பணிந்த வழக்கம் இந்த குருமகளின் பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஆசி வழங்குங்கள் சுவாமி. தலைவா தமிழ் புதல்வா வருகவே உங்கள் தாமரை தாற்பளித்தே வாழ்கவே. தத்தஜோ கரவத்தஜோ கரவத்தித்தஜோ தலைவா தமிழ் புதல்வா வருகவே உங்கள் தாமரை தாற்பளித்தே வாழ்கவே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்டே அருள் வெள்ளமே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்டே அருள் வெள்ளமே. வணங்கமுடி நெடுங்காலமும் வணங்கமுடி இலங்கேசனை புறப்பாடவே கலைவாணி மகனான கலைஞான வடிவானவரை வருக வருக. உயிர் தொகைகளுக்கு விதி என்னும் பகுப்பளிக்கும் பரபிரம்ம தேவரின் மகனானவரை வருக வருக. இசைக்கொரு இலக்கண வகுப்பும் இசைஞான வடிவானவரை வருக வருக. மலராயன் புதல்வனே வருக வருக. மான்மகன் பேரனே வருக வருக. உலகத்தின் சேமத்தை காலத்தின் வாயிலாக துவக்கி முடிவில் வள்ளமாகவும் நலமாகவும் மாற்றியமைக்கும் வாக்கு சாதுரியம் மிகுந்தவரை வருக வருக. உங்களின் வருகை இன்று இங்கு வள்ளமாகவும் நலமாகவும் அமையட்டும். சுவாமி, இதுவோ வேடுவர்களின் கானகம். நாங்கள் எங்களது நாட்டிலே இருக்கும் பொழுது வந்திருப்பீர்களானால் சகலமும் போற்றும் விதத்தில் சமரச கோலாகலத்துடன் வரவேற்பினை அளித்திருப்போம். வீடு தேடி வராது காடு நாடி வந்த காரணத்தால் எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்கின்றோம். இதை பெரிதாக ஏற்றுக்கொண்டு எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் ஆசி வழங்குங்கள் சுவாமி. வாழ்க பல்லாண்டு 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 11 ஆண்டுகள் ஆண்டவனின் அருளை பெற்று ஆழ்வீடு விழுது போல தென்றலை நீர்மை போல தேன் தமிழ் சுவை போல பல்லாண்டு காலம் நீ நீரோய் வாழ்க மகளே. உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை வீசி உப்பில்லா பொழிட்டாலும் உண்மதை அமிர்தமாகும். முப்பழமோடு பால் எண்ண முகம் கெடுத்துருவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்ற வாக்கிற்கு இணங்க என் முகத்தோடு வரவேற்பளித்த உமக்கு இந்த நாரதனின் ஒரு சிறிய வாழ்த்து இதோ.